السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان ودعا بدعوتهم إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله تعالى في كتابه الكريم: إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء. அன்பிற்கினி எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் ரமதான் மாதத்தின் இறுதி பற்றன்று அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நம் அனைவரும் இந்த அவையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தொடர்ச்சியாக வரலாற்று சம்பவங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவங்களை கூறி அதற்குண்டான விளக்கங்கள் என்று இத்துணை நாட்களாக 21 இத்துணை நாட்களாக அதற்கான விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் ஒரு சஹாபியினுடைய வரலாறை பார்க்க இருப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த இஸ்லாத்தின் உயர்வையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் உரிய முறையில் அறிய வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதல் கொண்டு இன்று வரையிலும் இஸ்லாமின் வளர்ச்சிக்காக தமது உதிரத்தையும் உயிரையும் உடல் உறுப்புகளையும் தியாகங்களையும் பாய்ச்சிட்ட உரமாக நமக்கு மத்தியிலே பாய்ச்சி சென்ற அந்த உயரிய வரலாற்று சம்பவங்களை நாம் அறிந்திருப்பது ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்கள், குறிப்பாக சொல்ல போனால் சஹாபாக்களுடைய வரலாறுகள் இஸ்லாமை வளர்ப்பதிலும் காப்பதிலும் அதை கடைபிடிப்பதிலும் அவருடைய வரலாற்று சம்பவங்களிலும் நமக்கு மிக பெரும் படிப்பினைகள் இருக்கிறது. அது நம்முடைய ஈமானை வளப்படுத்தக்கூடிய புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடிய அளவிற்குண்டான பல சம்பவங்கள் இருக்கிறது. குறிப்பாக சஹாபாக்களுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் அதிலே நாம் ஒட்டுமொத்தமாக கவனிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு படிப்பினை ஈமான், இஸ்லாம், இந்த இரண்டினுடைய வடிவத்தை நம்மால் பார்க்க முடியும். சஹாபாக்களுடைய வரலாறுகளில் ஈமான், இஸ்லாம் இந்த இரண்டிற்கான முழு வடிவத்தை சஹாபாக்களுடைய வரலாறுகளிலிருந்து நம்மால் எடுக்க முடியும். அன்பார்ந்த சகோதரர், அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே ஒரு சஹாபியினுடைய தியாக வரலாறை குறித்து நாம் பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னால் அந்த சஹாபியினுடைய பெயரை சொல்றதுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் அவரை குறித்தான ஒரு சில துணுக்குகள், அவரை குறித்தான ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்றேன். அதற்கான பதிலை சொல்றவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசு இருக்கு. ஒரு 7 க்ளூ அல்லது ஒரு 6 க்ளூ நான் கொடுப்பேன். அதில் பதில் சொல்றவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பிரைஸ் இருக்கு. ஏற்கனவே ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க, அவங்க நினைச்சக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. முதலாவதாக இந்த சஹாபியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. ஆரம்ப காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, அடிமையாக இருந்த ஒரு சஹாபி. அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இஸ்லாத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் லிஸ்ட்ல வந்திருப்பாங்க. அடுத்ததாக இந்த சஹாபியினுடைய எஜமானியாக உம்மு அன்மார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குறைஷி குலத்து ஒரு பெண்மணி இருந்தாங்க. அதாவது இந்த சஹாபியினுடைய எஜமானி யாருன்னு சொன்னா உம்மு அன்மார் என்று சொல்லப்படக்கூடிய குறைஷி குலத்து செல்வமிக்க ஒரு பெண்மணி. யார் தெரிஞ்சா? உம்மு அன்மார். இன்னொரு க்ளூ கொடுக்கணுமா?
இன்னொரு க்ளூ கொடுக்கறதா இருந்தா இது ரொம்ப நெருக்கமானது. அதுக்கு முன்னால் இன்னொரு க்ளூ கொடுத்தார். அவர் தமீமி கோத்திரத்தை சார்ந்தவர். அதாவது மக்காவாசி தமீமி என்கின்ற குலத்தை சார்ந்தவர். சிலர் ஹுசாஇ குலம் என்று சொல்றாங்க. யாருன்னு தெரிஞ்சா? இல்லை. அடுத்ததாக இவருடைய தந்தையின் பெயர் அரத். இவருடைய தந்தையின் பெயர் அரத். எந்த சஹாபி தெரிஞ்சா? இவருடைய தந்தையின் பெயர் அரத். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. இன்னும் ஒரு க்ளூ கொடுக்கிறதாக இருந்தால், எப்படி பிலால் சோதிக்கப்பட்டாரோ, எப்படி அம்மார் சோதிக்கப்பட்டாரோ, எப்படி சுமையா ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் அனைவர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது கடுமையான முறையிலே சோதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்களோ, அதே போன்று மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் சோதிக்கப்பட்ட ஒரு சஹாபி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ், சூப்பர், கரெக்டு. ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு பிரைஸ் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாக வரலாறை குறித்து தான் பார்க்கிறது. இவருடைய முழு பெயர் என்னன்னு சொன்னா ஹப்பாபின் அரத் பின் ஜந்தலா இப்னு சஅத் அத்-தமீமி அல்-ஹுசாஇ. அதாவது இவருடைய முழு பெயர் இது. தமீமி என்கின்ற குலத்தை சார்ந்தவர். ஒரு சிலர் ஹுசாஇ என்கின்ற குலம் என்று சொல்றாங்க. இந்த இரண்டிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இவருடைய தாய் தந்தையர்களை பற்றியான எந்த ஒரு செய்திகளும் நமக்கு வரல. வரலாற்று செய்திகளை பார்க்கும் பொழுது இவருடைய தாய் தந்தையர்களுடைய வரலாற்று சம்பவங்கள் எதுவுமே கிடையாது. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அடிமையாக இருக்கிறார், நன்றாக விளங்கிக் கொள்ளணும். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நமக்கு மத்தியிலே பிரபலமோ, அம்மார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் இருவரும் எப்படி நமக்கு மத்தியிலே பிரபலமோ, அதே போன்று இவர் நமக்கு மத்தியிலே பிரபலமான ஒரு சஹாபி கிடையாது. ஏனென்று சொன்னால் இவரை குறித்தான செய்திகள் நமக்கு மத்தியிலே அதிகமாக பகிரப்படவில்லை என்பதன் காரணமாக இவரும் பிலால் எப்படி சோதிக்கப்பட்டாரோ, அம்மார் எப்படி சோதிக்கப்பட்டாரோ, அதே போன்று கடுமையான முறையிலே சோதிக்கப்பட்ட ஒரு சஹாபி. இவருடைய வரலாற்று சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது இவருடைய வீரத்தையும் திறமையையும் அந்த அந்தஸ்தையும் குறிப்பிடும் பொழுது இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவருக்கு ஒத்ததை போன்று இருப்பார். அதாவது வீரத்திலும் சரி, அந்த தோற்றத்திலும் திறமையிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று இருப்பார் என்பதாக சொல்வார்கள். இவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது முதலாவதாக இளம் பருவம், சிறிய வயதில் இருக்கிறார். அந்த வயதில் இருக்கும் பொழுது மக்காவிற்கு அடிமையாக வந்தவர். மக்காவிற்கு அடிமையாக வருகிறார். எப்படி? அதாவது அந்த அடிமையாக வரக்கூடிய அந்த நேரத்தில் ஏலமிடப்படுகிறது. அடிமையை வாங்குவாங்களா இல்லையா? ஏலமிடப்படும் பொழுது அங்கே உம்மு அன்மார் என்று சொல்லப்படக்கூடிய குறைஷி மக்களில் செல்வமிக்க ஒரு பெண்மணி உம்மு அன்மார் அவருடைய பெயர். அவர்களும் அந்த ஏலத்திற்கு வருகிறார்கள். அப்பொழுது இவங்களுக்கு பார்த்தோன்னே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிருச்சு. யாருக்கு? இந்த உம்மு அன்மாருக்கு. பார்த்தோன்னே என்ன செய்றாங்க, எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக கடுமையான முறையில் போட்டி ஏலம் எவ்வளவு அதிகமாக போனாலும் அவர்களை வாங்குகிறார்கள். யார? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இளம் வயது ஒரு சிறுவனாக இருக்கிறாரு, புத்தி கூர்மை உடையவரை போன்று தெரிகிறது என்று சொல்லி எப்படியாவது வாங்கியாக வேண்டும் என்று சொல்லி அதிகமான விலை கொடுத்து யார் வாங்குறார்? உம்மு அன்மார் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி வாங்குறார். வாங்கிவிட்டு அழைத்து செல்லும் போது கேட்கிறார்கள், நீ யார், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது ஹப்பாப் பின் அரத் என்பதாக சொல்றாங்க. நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கும் பொழுது நஜிது பகுதியிலிருந்து வருகிறேன் என்பதாக சொல்றார். அவருடைய சொந்த ஊர் இருந்து நஜிதுடைய பகுதி. அவருக்கு இங்கே எப்படி வந்திருக்கிறாருன்னு சொன்னா அடிமையாக வந்திருக்கிறார். எப்படி அடிமையாக வந்தாய் என்று கேட்கும் பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய ஊர்ல நாங்க இருக்கும் பொழுது இந்த அரபியர்கள் ஒரு சிலர் எங்களை சூறையாடி எங்களுடைய வீடுகளை, எங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களை அடிமையாக பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அதனால தான் நான் அடிமையாக வந்திருக்கிறேன். இப்பொழுது நீங்க அதை வாங்கிட்டீங்க, என்னை வாங்கி கொண்டீர்கள் என்பதாக சொல்லி அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பிறகு அந்த உம்மு அன்மார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு பட்டறையிலே கொண்டு போய் சேர்க்கிறார். ஒரு பட்டறை, இரும்பை உருக்கி வாள் செய்வார்களா இல்லையா, அந்த பட்டறையில் கொண்டு போய் விடுறாங்க. இவர்களும் அங்கே கொஞ்ச நாட்கள் வேலை செய்கின்றார்கள். அந்த வேலையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக, நுணுக்கம் பெற்றவர்களாக மாறுகிறார்கள். உடனே உம்மு அன்மார் என்ன செய்கின்றார்கள்,
தனியாக ஒரு பட்டறை அமைத்து கொடுக்குறாங்க. என்ன செய்கிறாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனியாக ஒரு வாழ் செய்யக்கூடிய ஒரு வேலையிலே அமர்த்தப்படுகிறார்கள். அதன் மூலமாக வரக்கூடிய வருவாய்கள் லாபங்கள் எல்லாத்தையும் யார் எடுத்திருப்பாங்க? உம்மு அன்மார் என்று சொல்லப்படக்கூடிய அவங்க எஜமான் எடுத்துப்பாங்க. இப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர் இந்த வேலையில தேர்ச்சி பெற்றவராக இருந்தான்னு சொன்னா, அந்த குறைஷி மக்கள் பேசுவார்களாம், நாம் வாளை வாங்குவதாக இருந்தால் அதை ஹப்பாபிடத்திலே தான் வாங்க வேண்டும். வாளை வாங்குறதா இருந்தால் அது ஹப்பாபிடத்துல தான் வாங்கணும். அந்த அளவுக்கு மிக துல்லியமாக நுணுக்கமாக அதை உருவாக்கக்கூடியவராக இருந்தார். அந்த வாளை எடுத்து போர் செய்தால் எல்லோரும் கண்டதுண்டமாக ஆகிவிடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய கூர்மையும் அதனுடைய வலிமையும் இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ் செய்யக்கூடிய திறமையிலே அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அப்போ குறைஷி மக்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நபராக அவர் அறிமுகமாகிறார். எப்படிப்பட்ட நபராக? வாளை திறமையாக செய்யக்கூடிய ஒரு மனிதர், அதுவும் இளம் வயது ஒரு மனிதர், இளம் வயதில் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில் குறைஷி மக்களிடத்திலே கொஞ்சம் பிரபலமாகிறார். இந்த நேரத்தில் தான் 2 குறைஷி நபர்கள், குறைஷியர்கள் என்ன செய்யறாங்க, வாளை வாங்குவதற்காக வருகிறார்கள். எங்க கடைக்கு வராங்க. வரும்பொழுது அங்க ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, கடை பூட்டி இருக்கு. பூட்டி இருக்கணும்னு என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்த மாத்திரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2 நபர்களும் பேசிக் கொள்கிறார்கள். இப்படி முஹம்மது ஒரு ஆள் வந்திருக்கிறாரா, நன்றாக கவனிக்க வேண்டும். இதற்கு முன்னால் உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை கேள்விப்படுகிறார்கள், முஹம்மது என்று ஒருவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் என்று சொல்கிறார், மேலும் இந்த சிலைகள் எல்லாம் வணங்கக்கூடாது, இதையெல்லாம் பொய்யானது, இதையெல்லாம் வழிகேடு என்பதாக சொல்லுகிறார் என்று சொல்லி அவரை போய் சந்தித்து என்னன்னு கேட்போம் அப்படின்னு ஒரு முறை போறாங்க. யாரு? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். போய் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், லாத் உஸ்ஸா யகூஸ் யஊக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் பொய்யானது என்பதாக சொல்லக்கூடிய இந்த கருத்து அவருக்கு சரியாப்படுது. யாருக்கு? ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவர்கள் எப்பொழுதும் போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. என்னது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு நேரத்தில் உள்வாங்கி கொண்ட அந்த மாத்திரத்திலே புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார். பிறகு வருகிறார். வந்து அவருடைய காலத்தை அப்படி ஓட்டி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்குது. எது? 2 நபர்கள் வருகிறார்கள் இல்லையா, வந்து அந்த கடையிலே வந்து நின்று அவர்களுக்கான பொருளை வாங்குவதற்காக நிற்கும் பொழுது பேசிக்கொள்கிறார்கள். இப்படி முஹம்மது என்று ஒருவர் இருக்கிறார், அவர் எதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய சிலைகளை எல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிறார், அவரை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியல. நாம் ஏற்றுக்கொண்ட, நாம் தலைவராக ஏற்றுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி கேவலமாக பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி பொறுத்து கொள்ள முடியாமல், நன்றாக கவனிக்க வேண்டும், அடிமையாக இருக்கிறார். அடிமையாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு கோபம் வருகிறது. அடிமையாக இருந்தால் சாதாரண விஷயத்தை கூட பேச முடியாது. பேசினா என்ன செய்வாங்க? அடிப்பாங்க, உதைப்பார்கள். இதெல்லாம் தெரிந்தும் கூட ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? உண்மையை மறைக்கக்கூடாது, உண்மையை மறைக்கக்கூடாது, எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக உடனே எழுந்து போய் சொல்கிறார்கள், அதுதான் சரியான மார்க்கம், அதுதான் சரியான பாதை, அதை நான் ஏற்றுவிட்டேன். இவ்வளவு நாள் மறைத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தைரியமாக எழுந்து போய் ஹப்பாப் சொல்லுகிறார், நான் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவர் உண்மையை சொல்கிறார், அவர்தான் நேரான பாதையில் இருக்கிறார், நாம் இருந்த பாதை வழிகேடான பாதை என்பதாக உறக்க சொல்கிறார். இவர் சொன்ன பிறகுதான் பல சஹாபிகளுக்கும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு வந்தது. அது வரைக்கும் பயந்துட்டு இருந்தாங்க. இவர் என்னைக்கு வெளிப்படுத்தினாரோ அப்போ எல்லா சஹாபாக்களும் நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சது எப்போன்னு சொன்னா, இந்த ஹப்பாப் வெளிப்படுத்திய அந்த காரணத்தினால தான். அப்போ ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மிக கடுமையான சோதனை ஆரம்பித்தது. என்ன செய்யறாங்க? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். எங்க? எஜமான் இடத்துல. உம்மு அன்மார் இருக்கிறாங்களா இல்லையா, அவரே எஜமான். அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று இவர் இப்படி அந்த முஹம்மதை ஏற்றுக்கொண்டு விட்டாராம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டாராம், அவரை மட்டும்தான் வணங்குவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், என்னன்னு கேளுங்க என்று சொல்லும் பொழுது அந்த உம்மு அன்மார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய சகோதரன் ஒருவர் இருக்கிறார், சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய சகோதரிடத்திலே அழைத்து செல்கிறார்கள். இவன் நீ பார்த்துக்கோ, ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறான், நாத்திகனாகிவிட்டானா என்று சொல்லி அவர்களிடத்திலே அழைப்பு வைக்கிறார்கள். அவன் செய்த கொடுமைகளும் அவன் செய்த சித்திரவதைகளும் அளவில்லாமல் மிக கடுமையான சோதனைக்கு சோதிக்கப்பட்டார்கள். அந்த சோதனையெல்லாம் கேட்கும் பொழுது கண்கள் கலங்குகிறது.
உள்ளங்கள் எல்லாம் உருகுகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் மிக கடுமையான முறையிலே சோதிக்கப்பட்டார்கள். என்ன செய்வார்களா, அதாவது இதை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஒரு முறை உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இதை சொல்லுவார்கள். என்ன, முதலாவதாக என்ன செய்வார்கள், அவருடைய ஆடைகளை கலட்டுவார்கள். கடுமையான வெயில், பாலைவனத்து வெயில் நமக்கு தெரியுமா இல்லையா? இந்த வெயில் நம்மால் தாங்க முடியல, கடுமையான வெயில் என்று சொல்றோம். ஆனால் அந்த பாலைவனத்து வெயிலிலே மிக கடுமையான வெயில், அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள், காத்து கொண்டு இருப்பார்கள். கடுமையான வெயில் வரக்கூடிய நேரம் இருக்குதா இல்லையா, 11 மணி அல்லது 12 மணி உச்சியில இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்காக காத்திருப்பார்களா? காத்திருந்து முதலாவதாக ஆடையை கழட்டுவார்கள். சொல்லுகின்ற ஹப்பாப் சொல்லுகிறார், முதலாவதாக ஆடையை கழட்டுவார்கள். கழட்டிவிட்டு அந்த போர் கவசத்துக்கு உண்டான ஆடையை போடுவார்கள். ஒட்டுமொத்தமாக கழட்டிவிட்டு நிர்வாணமாக அவருடைய போர் கவச ஆடையை அணிவிப்பார்கள். அணிவித்து விட்டு என்ன செய்வார்கள், இந்த கடுமையான மணலிலே, அந்த பாலைவன மணலில் அப்படியே கடத்துவார்கள். கடத்திவிட்டு அந்த கவச ஆடை இருக்குதா இல்லையா, அதற்கு மேலாக அந்த பாலைவனத்து கருங்கற்களை எடுத்து மேலாக வைப்பார்கள். அதனுடைய எடை மிக கடினமாக கனமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட கற்களை எடுத்துக்கொண்டு மேலே வைத்து விடுவார்கள். இது கடுமையான ஒரு வேதனை அவர்களுக்கு அளிக்கும். கத்துவார்கள், கதறுவார்கள், எடுக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த கற்களை மேலே வைத்து விட்டு கேட்பார்களா, நீ முஹம்மதை ஏற்றுக்கொள்கிறாயா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறாயா என்று அந்த நேரத்திலே கேட்பார்கள். நீ லாத் உஸ்ஸாவை ஏற்றுக்கொள், அவர்களை மறுத்துவிடு என்ற அந்த சமயத்தில் கேட்கும் போதும் கூட செவிட்டு எந்த ஒன்றையுமே கேட்காத செவிடர்களாக இருக்கக்கூடிய அந்த லாத்தையும் உஸ்ஸாவையும் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய தூதர் எதன் பக்கம் அழைக்கிறாரோ அவரை மட்டும்தான் நம்புவேன், எதன் பக்கம் நான் வரமாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அவர்கள் அதை எடுக்கவே மாட்டார்கள். பிறகு அந்த கவச ஆடை உருகி அவருடைய தோலை பீத்துவிடும், தோலை உருக்கி எடுத்துவிடும். அந்த அளவிற்கு கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டும் அவர்கள் விடமாட்டார்கள் என்பதாக ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் பல வழிகளிலே அவர்களை சோதித்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, இரவு நேரம் என்று வந்து விட்டால் அந்த பாலைவனத்தினுடைய கற்கள் இருக்குதா இல்லையா, கருங்கற்கள், சின்ன சின்ன கற்களா இருக்குதா இல்லையா, அதையெல்லாம் ஒன்று திரட்டுவார்கள். ஒன்று திரட்டி விட்டு அதை சூடு ஏற்றுவார்கள். மிக கடுமையான சூடாகும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த கற்கள் எல்லாம் கங்காக மாறிவிடும். கங்காக மாறக்கூடிய அளவிற்கு சூடு ஏற்றுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ் கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்ன தெரியுமா, வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. அந்த எரிபொருள் என்னவென்று சொன்னால் கற்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நாளை மறுமை நாளுடைய வேதனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் கற்கள். அந்த கற்களை என்ன செய்வார்கள், பாலைவனத்து கருங்கற்கள் என்பது சூடை வேகமாக உள்வாங்கும். அப்படிப்பட்ட அந்த கற்களை போட்டு அதிலே தீயிட்டு அது மிக கடுமையான சூடுடையாக மாறும், கருங்கற்களாக மாறும். அது கங்குகளாக மாறிய பிறகு என்ன செய்வார்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வருவார்கள். வந்து இருவர் அவருடைய 2 கைகளையும் பிடிப்பார்கள், இன்னொரு இருவர் அவருடைய 2 கால்களையும் பிடிப்பார்கள். பிடித்து அந்த கற்களிலே இப்படி வருடுவார்களாம். ஒரு முறை 2 முறை அல்ல, 20-30 முறை அதை வருடிக்கொண்டே இருப்பார்கள். ஹப்பாப் சொல்கிறார், நான் வலியால் துடிப்பேன், கதறுவேன், கத்துவேன், விடமாட்டார்கள். என்னுடைய தோல் உரிந்து போகும், தோல் மட்டுமல்ல என்னுடைய சதையும் உரிந்து போகும். பிறகு என்ன செய்வார்கள், அந்த கற்கள் என்னுடைய அந்த சீலாலும் சலத்தாலும் இரத்தத்தாலும் அந்த கருங்கற்கள் எல்லாம், கங்குகளாக இருந்த அந்த கற்கள் எல்லாம் அணைந்து போகக்கூடிய அளவிற்கு என்னை துன்புறுத்தினார்கள் என்பதாக ஹப்பாபின் அரசு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். பாரத சகோதரர்களே, இந்த அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக அவர்கள் கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அந்த ஹப்பாப் என்ன செய்கிறார், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்கிறார். இப்படிப்பட்ட ஹப்பாப் நபி அவர்களிடத்திலே செல்கிறார். சென்று சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், கடுமையான முறையிலே சோதிக்கப்படுகிறோம், கடுமையான முறையிலே சோதனை, முடியவில்லை, எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களுக்காக என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் கேட்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார், அலா தன்தஸிரு லனா அலா ததுஉ அல்லாஹ் லனா, அல்லாஹ்விடம் நீங்கள் எங்களுக்காக துஆ செய்யுங்கள், எங்களுக்காக உதவி தேடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது ஹப்பாப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஹப்பாபை பார்த்து சொன்னார்கள் தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் ரதி ஆட்சி காலத்திலே ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாசலிலே உள்ளே நுழைந்தாலே உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்களா? தன்னுடைய பக்கத்திலே அமர சொல்வார்களாம். அதனுடைய ஹதீஸை நம்மால் பார்க்கும் பொழுது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஃபமா அஹதுன் அஹக்கு பிஹாதல் மஜ்லிஸ் மின்க இல்லா உமர் இல்லா அம்மார் வ பிலால். உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு சொல்வார்களாம், இந்த இடத்திற்கு, எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு தகுதியானவர்கள் உன்னை தவிர, மேலும் அம்மாரையும் மேலும் பிலாலையும் தவிர வேறு யாருக்கும் வருகதை கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. என்ன காரணம் என்று கேட்டால், உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா ஹப்பாப், நாங்கள் எல்லாம் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் எந்த அளவுக்கு மிக கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டீர்கள், வேதனை கொடுக்கப்பட்டீர்கள், அப்போது என்ன நடந்தது என்பதாக கேட்கிறார். அதாவது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஹப்பாப் வந்தாலே அவருடைய பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு கேட்பார்கள், நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், கடுமையான முறையில் சோதித்தார்களே, எப்படி சோதனையை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் மௌனமாகவே இருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு மத்தியில் ஒரு சோதனை வந்து விட்டால் அது எத்தனை பேரிடத்திலே சொல்லுகிறோம்? உறவுகளிடத்திலே சொல்லுகிறோம், நண்பர்களிடத்திலே சொல்லுகிறோம், பெற்றோரிடத்திலே சொல்லுகிறோம், எல்லாரிடத்திலும் சொல்லுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அருள் கொடையெல்லாம் மறந்துவிட்டு ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கலில் ஏற்பட்டு விட்டால், கடன் ஏற்பட்டு விட்டால், அந்த சோதனையை பெரிதுபடுத்தி அதை பெரிதாக்கி எல்லோரிடத்திலும் சொல்லுகிறோம். ஆனால் ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயை திறக்கவில்லை. என்ன செய்தார் தெரியுமா? யா அமீருல் முஃமினீனே உன்துரு இலா ظஹ்ரி, என்னுடைய முதுகை பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டேன் என்பது. எந்த அளவுக்கு நான் சோதிக்கப்பட்டேன் என்பது என்னுடைய முதுகை பார்த்தால் தெரியும் என்று சொல்லிவிட்டு ஃபகால உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மா ரஐது கல் யௌமி அஹதுன், ஒரு பொழுதும் இது போன்ற ஒரு நாளை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய முதுகு மிக கோரமாக இருந்தது. முதுகே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பார்த்த மாத்திரத்தில் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரமிக்கவர்கள், தீரமிக்கவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஷைத்தான் பயந்து ஓடக்கூடிய அளவிற்கு மிக பெரும் வலிமை மிக்கவராக இருந்த உமர் சொல்லுகிறார், இதே போன்ற ஒரு நாளை நான் பார்த்ததே இல்லை, அந்த அளவிற்கு அவருடைய முதுகு இருந்தது என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் நெருப்பை கொண்டு என்னை வாட்டுவார்கள், என்னுடைய சீரும் செலமும் இரத்தமுமே தவிர அந்த தீயை அணைக்காது, அந்த அளவுக்கு கடுமையான முறையிலே நாங்கள் சோதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதாக உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹுடைய அந்த அவையிலே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஹப்பாப் என்ன செய்கிறார்? நபி அவர்களை சென்று சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக துஆ செய்யுங்க, நாங்கள் கடுமையாக சோதிக்கப்படுகிறோம், எங்களுக்காக துஆ செய்யுங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் தகுதியான இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்வதற்கு தகுதியான ஹப்பாபை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் யா ஹப்பாப், உங்களுக்கு என்ன சோதனை வந்து விட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, கத் கான மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் இருந்தது, ஒரு சமுதாயம் இருந்தது, யுஹது ரஜுலு ஃபயுஹ்ஃபரு லஹு ஃபில் அர்த், அவர்களை அந்த பூமியிலே படுக்க வைப்பார்கள், ஃபயுஹ்ஃபரு லஹு ஃபில் அர்தி ஃபயுஜஅலு ஃபீஹா ஃபயுஜாரு பில் மின்ஷார், ரம்பம் கொண்டு வரப்படும், மிக பெரிய ஒரு ரம்பம் கொண்டு வரப்பட்டு ஃபயுஜஅலு ஃபீஹா ஃபயுதஉ அலா ரஅஸிஹி ஃபயுஜஅலு நிஸ்ஃபைன், அவர்களுடைய தலையை இரண்டாக பிளப்பார்கள். அந்த ரம்பத்தை கொண்டு வந்து அவருடைய தலையை இரண்டாக பிளப்பார்கள். வயும்ஷது பி அம்ஷாத்தில் ஹதீத், இரும்பு சீப்புகளை கொண்டு வந்து அதை கொண்டு தீயிலிட்டு அதை முதுகலை வரடுவார்கள். மதுன லஹ்மிஹி வஅத்மிஹி, தோல் பிரியும், பிறகு சதை பிரியும், மேலும் வஅத்மிஹி, அவருடைய எலும்பை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சீப்பை கொண்டு போய் வரடுவார்கள். ஃபமா யசுத்தஹு தலிக அன் தீனி, அப்படி செய்த போதும் அவருடைய மார்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றவில்லை. அப்படி சோதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது, அதே போல நீங்கள் சோதிக்கப்பட்டு விட்டீர்களா என்று சொல்லி ஹப்பாவை பார்த்து கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வலஅல்லக்கும் தஸ்தஅஜிலூன், நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, வலஅல்லக்கும் தஸ்தஅஜிலூன், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், நீங்கள் மிக மிக அவசரப்படுகிறீர்கள், பொறுமையாக இருங்கள் என்று உபதேசம் செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு கடுமையான சோதனையை சோதிக்கப்பட்ட பிறகும்
முதுகே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒன்றுமே இல்லாமல் அவருடைய அந்த கங்கை தீயை அவருடைய சீலும் சிலமும் இரத்தமும் மட்டும்தான் அணைத்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஹப்பாபுக்கே நபி அவர்கள் இப்படிப்பட்ட உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம். நான் என்ன சோதனையை அனுபவித்திருக்கிறேன், இந்த இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு கிடைத்திருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஒற்றை கலிமாவை நான் மொழிந்திருக்கிறேன், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மொழிந்திருக்கிறோம். இதற்காக நான் என்ன சோதனையை பெற்றிருக்கிறேன், என்ன சோதனையை பெற்றிருக்கிறேன்? அடி வாங்கியிருக்கிறேனா, உதை வாங்கியிருக்கிறேனா, ரத்தம் சிந்திருக்கிறேனா? இல்லை, இலகுவாக கிடைத்த மார்க்கம், இலகுவாக கிடைத்திருக்கிறது. என்னுடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாமியர்கள், என்னுடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாமியர்கள், அவ்வளவுதான். அதன் அடிப்படையிலே நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறேன். அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அருள் கொடைகளிலே மிகச்சிறந்த அருள் கொடை ஒரு மனிதனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கிடைத்து அதன் அடிப்படையிலே தௌஹீதின் அடிப்படையிலே வாழக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்குதா இல்லையா, அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆக மிக பெரும் சிறப்பு. அந்த சிறப்பு எவ்வளவு இலகுவாக கிடைத்திருக்கிறது, எவ்வளவு இலகுவாக கிடைத்திருக்கிறது. அதை நான் எப்படி பின்பற்றுகிறேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படி பின்பற்றுகிறேன்? அதில் இருந்து கொண்டு எனக்கு ஒரு சிறிய சோதனை வருகிறது, பொருளாதார சோதனை அல்லது கடன், குடும்பத்தில் ஒரு சோதனை, அல்லாஹ்வை மறந்து வாழுகிறோம், அல்லாஹ்வை தொழாமல் எனக்கு கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, அதை அடைப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன், தொழுகைக்கு வர முடியல. காரணம் சொல்கிறோமா இல்லையா? சின்ன சோதனைக்கே நாம் விழுந்து விடுகிறோம். அல்லாஹ் அதான் சொல்கின்றான் சூரா ஃபஜ்ரில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, இந்த மனிதன் இருக்கிறானா இல்லையா, அவனுக்கு ஏதாவது ரிஸ்கை கொடுத்து விட்டால், ஏதாவது அருள் கொடைகளை வழங்கிவிட்டால் அவன் என்னுடைய இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதாக சொல்கிறான். அதே நேரத்திலே ஏதாவது ஒரு சோதனை கொடுத்துட்டா, ஏதாவது ஒரு சோதனை, அதாவது நிஅமத்தை எடுத்து விட்டாலோ அல்லது சோதனை கொடுத்து விட்டாலோ அவன் சொல்லுகிறான், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்பதாக சொல்லுகிறான். மனிதனுடைய அல்ப குணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு நன்றி கெட்ட அடியானாக இருக்கக்கூடிய இந்த குணம் இருக்குதா இல்லையா, மிக மோசமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்தற்காகவே நாம் வாழ்க்கை முழுக்க இபாதத்தை செய்தாலும் அதற்கு ஈடாகாது. அந்த அளவுக்கு மிக பெரும் அருளை இலகுவாக கையிலே கொடுத்திருக்கிறார், இலகுவாக கையிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த சஹாபாக்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட பிலாலாக இருக்கலாம், அம்மாராக இருக்கலாம், இந்த சஹாபி ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், அவர்கள் சோதிக்கப்பட்ட சோதனை எல்லாம் சாதாரண சோதனை அல்ல, மிக கடுமையான சோதனையை சோதிக்கப்பட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறேன், எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறேன்? இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் வட்டியை தடை செய்கிறது, வட்டியை தடை செய்கிறது, ஹிஜாபை பேண சொல்கிறது, தாடியை வைக்க சொல்கிறது, ஆடையை பேண சொல்கிறது. இதையெல்லாம் நாம் எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை எல்லாம் இழிவாக பார்க்கிறோம், கண்ணியமாக பார்ப்பது கிடையாது. மார்க்கம் அடிமைத்துவத்தை சொல்லுகிறது. ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சில பெண்மணியுடைய வீடியோக்களை பார்க்க முடிகிறது, ஹிஜாபை எல்லாம் போட முடியாது, ஹிஜாபை போட்டால் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் அழகிய ஒரு சம்பவம். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஷாம் நாட்டிற்கு செல்வதற்காக புறப்படுகிறார்கள். ஷாம் நாட்டிற்கு அரசர்களை சந்திப்பதற்காக, அவருடைய ஆட்சி காலத்தில் அரசர்கள் இருப்பாங்களா இல்லையா, ஷாம் நாட்டினுடைய அரசரை சந்திப்பதற்காக கிளம்புறாங்க. கிளம்பக்கூடிய நேரத்தில் குதிரையை பார்க்கிறார்கள், குதிரை அவரை ஏற்க மறுக்கிறது, அதாவது மிரண்டு பிடிக்கிறது. அதை விட்டு கழுதை எடுத்துக்கொண்டு போறான். எங்க? ஷாம் நாட்டிற்கு போகும் பொழுது ஒரு ஆறு வருகிறது. அந்த ஆறை கடக்கும் பொழுது என்ன செய்கின்றார்கள்? அந்த ஆறை தாண்டும் பொழுது இறங்கி விடுகின்றார்கள். கழுதையிலிருந்து இறங்கி தன்னுடைய 2 செருப்பையும் கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே செல்கிறார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே பக்கத்தில் ஒரு சஹாபியும் கூட போறார். அவர் கேட்கிறார், அமீருல் முஃமினீனே, இப்படி போறீங்களே, இப்படி நீங்க ஒரு அரசராக இருக்கிறீங்க, ஹலீஃபாக இருக்கிறீங்க, நீங்க இந்த செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு கழுதையில் இப்படி நடந்து கொண்டு அந்த ஷாம் நாட்டை நீங்க நோக்கி போனால் அவர்கள் இழிவாக நினைக்க மாட்டார்களா? உங்களை இழிவாக நினைக்க மாட்டாங்களா? இப்படி போனா ஹலீஃபான்னு சொன்னா எப்படி போகணும்? மிக கம்பீரமாக போகணுமா இல்லையா? குதிரையில, மிடுக்கான குதிரையில் நல்ல ஆடையோடு இப்படி செருப்பை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு போகாமல் போகணுமா இல்லையா என்று சொல்லும் பொழுது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நன்றாக கவனிக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறார், இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறார். நான் இந்த இஸ்லாம் எனக்கு கிடைக்காவிட்டால் இழிவானவர்களையும் இழிவானவனாக இருந்திருப்பேன், மிக சிறுமையடைந்தவர்களும் உள்ளவனாக இருந்திருப்பேன்.
ஆனால் என்னுடைய இறைவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஒற்றை கலிமாவை கொண்டு என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இதைவிட எனக்கு என்ன கண்ணியம் வேண்டும்? இதுவெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே சொன்ன செய்தியை பார்க்கும். இதுதான் சஹாபாக்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு இப்படிதான் இருந்தது. அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியமாக கருதினார்கள். எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் எது மார்க்கம் அதுதான் கண்ணியமானது, அதுதான் சிறந்தது. மார்க்கம் எப்படி என்னை முடிவெட்ட சொல்கிறதோ, மார்க்கம் என்னை எதை ஆடையாக அணிய சொல்கிறதோ, எதை நமக்கு தாடியாக வைக்க சொல்கிறதோ அதை நான் பேணுவதுதான் எனக்கு சிறந்தது, அதுதான் என்னுடைய கண்ணியம். அதை தவிர்த்து கொண்டு இஸ்லாம் அல்லாத மற்ற காரியங்கள் அனைத்தையும் கண்ணியமாக கருதி கொண்டு இன்று இளைஞர்கள் போறாங்களா இல்லையா? எது கரண்டை கால்களுக்கு கீழாக ஆடையாக இருக்கிறதோ அதுதான் கண்ணியம். எது மார்க்கம் தடுத்த முடிவெட்டக்கூடிய அந்த நிலையாக இருக்கிறதோ அதுதான் கண்ணியம் என்று சொல்லி இன்றைக்கு மார்க்கம் அல்லாத காரியங்களை எல்லாம் கண்ணியம் என்று நினைத்து கொண்டு போகக்கூடிய பல மக்களை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய பலகீனம் இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்கள். இப்போ இந்த சஹாபியினுடைய வரலாறு மிக 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 பாடத்தையும் படிப்பினையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவங்களாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உடைய வாழ்க்கை வரலாறுகள் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதிலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த சஹாபி காலகட்டங்கள் போக 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 இறுதி காலகட்டத்திற்கு முன்னால் இவர்களுக்கு அதிகமான பொருளாதாரம் கிடைக்கிறது. அதிகமான பொருளாதாரம். ஆரம்ப காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்களோ அதை விட அதிகமான பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தார். அதிகமான திர்ஹங்களை கொடுத்தார், தீனார்களை கொடுத்தார். கொடுத்த பொழுதும் கூட அவன் நிலைப்பாடு என்ன தெரியுமா? பார்த்த சகோதரர்களே, ஒரு சில சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள்? அவரை சந்திப்பதற்காக போகிறார்கள். யாரை? ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவரை சந்திப்பதற்காக போகிறார்கள். போகும் பொழுது சொல்லுகின்றார்கள், அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் போறான். போகும் பொழுது அவர் சொல்கிறார், இன்றைய காலகட்டத்திலே எனக்கு அதிகமான பொருளாதாரம் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், மின்ஹும் எங்களிலே இருந்தார்கள் ஒரு கூட்டம், முஸ்அப் இப்னு உமைர் இருந்தார், ஹம்சா இருந்தார். அவர்கள் எல்லாம் உஹதுடைய போரிலே கொல்லப்பட்டார்கள். அவர்கள் ஃபகுன்னா இதா கத்தனா பிஹா ரஸஹு பதத் ரிஜ்லாஹு, அவருடைய மூஞ்சை மறைத்தால் கால் தெரிந்தது, காலை மறுத்தால் மூஞ்சி தெரிந்தது. அப்படிப்பட்ட ஏழ்மையான நிலையிலே மரணத்தை தழுவினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு செல்வ செழிப்பாக பொருளாதாரம் இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்தை கொண்டு எங்களை வளப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு கவலை அடைந்தவர்களாக இந்த செய்தியை சொல்றாங்க. இதே போன்று இன்னொரு செய்தி, அவருடைய மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது, அதாவது ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அவர் சக்கராத்துடைய நேரம். அதற்கு முன்னால் உள்ள நேரத்திலே சில சஹாபாக்கள் போகிறார்கள் அவர்களை பார்ப்பதற்காக. இதே வார்த்தையை சொல்லுகிறார்கள், எம்மிடத்திலே அதிகமான பொருளாதாரம் இருக்கிறது. அதாவது ஹப்பாப் ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் அவர்களிடத்தில் இருந்த அந்த பொருளாதாரத்தை எல்லாம் ஒதுக்கி வைக்கல, இப்படி வெளிப்படையாக போட்டு வச்சிருப்பாங்களாம். யார் வந்து வேண்டுமானும் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பொருளாதாரத்தை எல்லாம் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யார் வேண்டுமானும் அதை எடுத்துட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த பொருளாதாரம் இருந்தது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் இறுதி காலகட்டத்தில் அவருடைய வீட்டுக்கு போறாங்க. போகக்கூடிய சமயத்தில் பொருளாதாரம் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. ஹப்பாப் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், எனக்கு முன்னால் வாழ்ந்த ஹம்சாவோ அல்லது முஸ்அப் இப்னு உமைரோ எந்த ஒன்றும் இல்லாமல் கஃனிடுவதற்கு துணி இல்லாமல் மரணித்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறான், நான் என்ன பயப்படுகிறேன் தெரியுமா? அழுது கொண்டே சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுத்து விட்டு நாளை மறுமை நாளில் எதையும் கொடுக்காமல் போய்விடுவானோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே இதையெல்லாம் கொடுத்து விட்டான், நாளை மறுமை நாளிலே நாங்கள் செய்த அமலுக்கு அல்லாஹ் எதையும் கொடுத்து விடாமல் போய்விடுவானோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி மிக கடுமையான முறையில் அழுகின்றார்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில். பொருளாதாரத்துடைய விஷயத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு பற்றற்ற தன்மையோடு இந்த உலகத்தினுடைய அந்த ஆசை இல்லாமல் மோகம் இல்லாமல் பொருளாதாரத்தை மிக பெரும் சோதனையாக பார்த்தார்கள். அதனால தான் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கும். இன்று நம்மிடத்தில் பொருளாதாரம் வந்துட்டால் சிரிக்கிறோம், ஆரவாரமாக நினைக்கிறோம், அது மிக பெரும் அருள்கொடையாக நினைக்கிறோம். அருள்கொடைத்தான், அதோடு சேர்த்தது மிக பெரும் சோதனை என்பதை விளங்கிக் கொள்ளணும். அது வந்தது பிறகுதான் நம்முடைய தொழுகைகள் போகிறது, நம்முடைய நோன்பு போகிறது. எல்லாமே எதனால் போகிறது என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தின் மீதுள்ள இந்த மோகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து நாம் தெரிய வருகின்ற மிக மிக முக்கியமான 2 படிப்பினைகள்.
ஒன்று, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் நாம் அடையவில்லை. அடையாமல் எனக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் நான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான், உனக்கு இலகுவாக இந்த மார்க்கத்தை தந்தேனே, நீ எப்படி பின்பற்றினாய்? எப்படி பின்பற்றினாய்? அணு அணுவாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பின்பற்றினாயா, இல்லது பொடுபோக்காக கவனமில்லாமல் ஏனோதோன என்று தொழுகைக்கான நேரத்தில் சரியான முறையை தொழாமல் மார்க்கத்தை சரியான முறையை பின்பற்றாமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்தாய் என்று கேட்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் பொழுது நாம் என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? ஹப்பாப் சொல்வார், யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலே மிக கடுமையான சோதனை வந்தது. தப்பித்துக் கொள்வார். அந்த அளவுக்கு சோதனையை அனுபவித்தார்கள். கடுமையான முறையிலே முதுகை இழந்தார்கள். தன்னுடைய முதுகையை முழுவதுமாக இழந்து அந்த அளவுக்கு அவருடைய சோதனை இருந்தது. அவர் தப்பித்துக் கொள்வார். அவர் சோதனை அடைந்திருக்கிறார். நானும் நீங்களும் என்ன சோதனை அடைந்தோம்? எதை பெற்றோம்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பகரமாக எதுவுமே இல்லையே. சின்ன சின்ன சோதனையை கூட சொல்லி காட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த காலத்தில் அதையெல்லாம் செய்தோம், இதை செய்தோம், அதை அர்ப்பணித்தோம், இதை அர்ப்பணித்தோம், அதை தியாகம் செய்தோம் என்று சொல்லி சின்ன சின்ன சோதனை. ஏன் சின்ன சோதனை என்று சொல்கிறேன் தெரியுமா? ஏனென்றால் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் கேட்கும் பொழுதே நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நாம் பெறக்கூடிய இந்த உலகத்தில் பெற்றிருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் ஒரு அணு அளவிற்கும் கூட ஈடாகாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடிய சோதனை. அதிலே பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்கள். வெற்றி பெற்றவர்கள். அந்த பொறுமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஈமானிய உறுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தவக்குலை நமக்கு மத்தியிலே கொண்டு வர வேண்டும். அதை யார் கொண்டு வருகிறாரோ, யார் அதில் உறுதியாக இருக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. இன்னும் ஏராளமான இவருக்கென்றே இறக்கி வைக்கப்பட்ட வசனம் இருக்கிறது. இவர் செய்த ஒரு பிரார்த்தனைக்காக உம்மு அன்மார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எஜமானி, அந்த பெண்மணி இருக்கிறாங்களா இல்லையா, கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார்கள், தலைவலியால் பாதிக்கப்பட்டார்கள். எந்த மருத்துவத்தில் சென்றாலும் அதற்கான தீர்வில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறுதியாக ஒரு மருத்துவர் சொன்னார், நீங்கள் இரும்பை கொண்டு தீயினால் காட்டிக்கொண்டு அதை தலையில் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மருத்துவம் தான் இறுதியானதாக இருந்தது. என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்து மிக பெரும் ஒரு தண்டனை இது. எந்த ஹப்பாவை அதாவது இரும்பால் சூடு காட்டி அவர்கள் மீது வைத்தார்களோ அதே போன்றுள்ள தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மு அன்மாருக்கு கொடுத்தான், அந்த எஜமானிக்கு கொடுத்தான். அவர்கள் செய்த பிரார்த்தனை அதே போலத்தான் அந்த சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா இருக்கிறான் இல்லையா, யார்? அந்த உம்மு அன்மாருடைய சகோதரர். அந்த சகோதரர் உஹதுடைய களத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான முறையிலே அவரை சிதைத்து கொலை செய்தார்கள் என்ற வரலாற்று சம்பவத்தை பார்க்கிறோம். இது இரண்டும் அவருடைய துஆவிற்கு பிறகு நடந்தது. யாருடைய துஆ? ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த இருவரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடு. கடுமையான சோதனை அவர்கள் செய்ய ஒவ்வொரு நாளும் சோதிப்பார்கள். கடுமையான முறையில் சோதனை செய்த பிறகு அவரால் முடியவில்லை. அவர் துஆ கேட்டு விட்டார், இந்த இருவரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடு என்று கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மு அன்மாரை ஒரு விதத்திலும் இந்த சிபா இப்னு அப்துல் உஸ்ஸாவை ஒரு விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான முறையிலே சோதித்தான் என்ற வரலாற்று செய்திகள், மிக நீண்ட வரலாற்று செய்திகள். அதையெல்லாம் பார்த்த நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு அதிகமான தியாகங்களை செய்த ஒரு சஹாபி, போருடைய நிறைய அதிகமான போர்களை கலந்து கொண்டிருக்கிறார், மிக வீர தீர செயல்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சஹாபியாக இந்த ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இனிமேல் நாம் வரலாற்று சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஹப்பாப், பிலால், அம்மார் இவர்கள் அனைவருமே ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும், அவர் கடுமையாக சோதிக்கப்பட்டார் என்று. அம்மார் ரலியல்லாஹு அவர் பற்றி தெரியும், அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் என்று. ஆனால் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நம்மிலே பலருக்கும் தெரியாது, அவர் கடுமையாக சோதிக்கப்பட்டவர் என்பதாக. எனவே இதை நாம் மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவருடைய இறுதி காலகட்டத்திலே, அதாவது மரணித்த பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை, அதாவது சிஃபினுடைய யுத்தத்தை முடித்து விட்டு வரும் பொழுது அலி ரலியல்லாஹு கேட்கின்றார்கள், கூஃபா என்கின்ற பகுதியிலே வரும் பொழுது ஒரு 7 கபர் இருக்கிறது, 7 கபர் இருக்கிறது. அப்ப அலி ரலியல்லாஹு கேட்கின்றார்கள், இந்த 7 கபரும் யாருடையது என்பதாக கேட்கும் பொழுது அதிலே ஒன்றை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள், இது ஹப்பாபுடைய கபர், இது ஹப்பாபுடைய கபர் என்று சொல்லும் பொழுது உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் துஆ கேட்டார்கள். ஃபகால அலியின் அலைஹி அஸ்ஸலாம், அலி ரலியல்லாஹு கேட்டார்கள், ரஹிமல்லாஹு ஹப்பாபன், ரஹிமல்லாஹு ஹப்பாபன்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹப்பாபிற்கு அருள் புரியட்டும், இரக்கம் காட்டட்டும். லக்கத் அஸ்லம ராகிபன், லக்கத் அஸ்லம ராகிபன், பரிபூர்ண உள்ளத்தோடு இஸ்லாத்திற்கு வந்தார், பரிபூர்ண உள்ளத்தோடு உறுதியோடு வந்தார். வஆஷ வஹாஜர தாயன், அவர் முழு மனதுடன் ஹிஜ்ரத் செய்தார். வஆஷ முஜாஹிதன், வாழ்க்கை முழுவதும் போராளியாக வாழ்ந்தார். வாழ்க்கை முழுவதும் இஸ்லாத்தை ஏற்ற பொழுதும் அவருக்கு சோதனை, அவர் ஹிஜ்ரத் செய்து போன பிறகும் அவருக்கு சோதனை. எல்லா போர்களிலும் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. வபதலா ஃபி ஜிஸ்மிஹி அஹ்வாலன், வபதலா ஃபி ஜிஸ்மிஹி அஹ்வாலன், அவருடைய உடலில் பல வழிகளில் சோதிக்கப்பட்டார். அவருடைய உடலில முதுகு இல்லாமல் போனது. அது மட்டுமில்லாமல் அந்த கவச ஆடையை கொண்டு வைத்தார்கள் இல்லையா, அதன் மூலமாக அவருடைய உடல் முழுவதுமே பாதிக்கப்பட்டது. உடல் முழுவதுமே அவருடைய தோள்கள் எல்லாம் முறிந்து போனது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வபதலா ஃபி ஜிஸ்மிஹி அஹ்வாலன், எல்லா நிலைகளிலும் அவருடைய உடம்புல பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. வலை யுதி அல்லாஹு அஜ்ரன் மன் அஹ்ஸன அமலன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்கள் செய்யக்கூடியவருடைய கூலியை ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான் என்கின்ற துஆவை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் ஏனோதோனோ என்று ஏதோ கேட்டுவிட்டு செல்கிறோம் என்பதற்காக அல்ல, மாறாக ஈமானுக்கான முழு உருவமாக, தவக்குல் என்பதற்குண்டான முழு உருவமாக, இஸ்லாத்தை எப்படி பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்குண்டான அடிப்படை காரணியாக இருந்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை போன்ற சம்பவங்கள் செய்திகளை எல்லாம் கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் எதை படிப்பினையாக பெற்றுக்கொண்டேன், அவருடைய வாழ்க்கையிலிருந்து பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் அவர்கள் இருந்த அந்த பற்றற்ற தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும், வர வேண்டும். இன்றைக்கு சதக்காவிற்காக கொடுப்பதற்காக அறிவிக்கப்பட்டால் நம்மிலே பலரும் கொடுக்கிறோம், ஆனால் பலருடைய மனோநிலையும் கொடுக்கலாமா வேண்டாமா என்கின்ற மனோநிலையோடு இருக்கிறது. இதுவெல்லாம் இந்த உலக மோகத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. எனவே சகோதர சகோதரிகள், இந்த உரையிலிருந்து நாம் எதை கேட்டோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக, அதை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு முழுமையாக வாழ்ந்து நாளை மறுமை நாளிலே சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ, அந்த சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்டார்களோ, அதே போன்று நாமும் நாளை மறுமை நாளிலே சிறந்த மக்களாக, சிறந்த மக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் உருவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.